வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான பேப்பர் 2க்கான 8th சோசியல் சயின்ஸிலிருந்து வீடியோவை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். சோசியல் சயின்ஸில் 60க்கு 60 எடுப்பதற்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோ. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான வினா வங்கி நம்மக்கிட்ட வீடியோவாக கிடைக்கும், அதாவது பிடிஎஃபாக கிடைக்கும். ஏற்கனவே இந்த வீடியோ பிடிஎஃபாக போட்டிருக்கு, அந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2க்கான வினா வங்கி எப்படி வாங்கிறது அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ கொஷினுக்கு போவோம். பாருங்கள், கொஷின் நம்பர் 1 1757 ஆண்டில் வங்காளத்தில் ஆட்சி செய்தவர் யார்? 1757 ஆண்டில் வங்காளத்தில் ஆட்சி செய்தவர் யார்? சிராஜி உத்தவ்லா. ஆன்சர் பி, சிராஜி உத்தவ்லா. 2ஆம் நம்பர் கொஸ்டின், பாண்டிச்சேரி உடன்படிக்கை டேஸ் கர்நாடகா போருக்கு முடிவுக்கு வந்தது. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடகா போர் முடிவுக்கு வந்தது அப்படின்னா 2ஆம் கர்நாடகா போர் முடிவுக்கு வந்தது. கொஸ்டின் நம்பர் 3, ஹைதர் அலி மைசூரின் அரியணை ஏறிய ஆண்டு. ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. 1761. பாருங்க, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. பகல்வாரி முறை. மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? மகள் என்றால் என்ன அப்படின்னா கிராமம் என்பது பொருள். என்னது? கிராமம். மகள் என்பது கிராமம். 5வது கொஸ்டின், எந்த கவர்னர் ஜெனரல் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? எந்த கவர்னர் ஜெனரல் காலத்தில் வங்காளத்தில் நிரந்தர நிலவரி திட்டம் செய்து கொள்ளப்பட்டது? காரன்வாலிஸ் பிரபு. ஆன்சர் பி, காரன்வாலிஸ் பிரபு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6. ஜாகீர்தார் முறை மல்கு ஜாரி பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நிலவரி முறை எது? ஜமீன்தாரி முறை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 7, மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையில் கையெழுத்தானது. அப்போ மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையில் கையெழுத்தானது. ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கும் தான் இந்த மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, கீழ்கண்டவற்ற கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்க, இந்தியாவில் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை வில்லியம் கோட்டை. தப்பு. அடுத்தது காரணம் 6, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி சிப்பாய் கழகத்துடன் முடிவு பெற்றது. அப்போ சிப்பாய் கழகத்துடன் முடிவு பெற்றதுன்னு சொல்கிறாங்க. இது சரி. அப்போ மேலே இருக்கிறது கூற்று தவறு, காரணம் ஆர் சரி. ஆன்சர் டி, ஏ தவறு, ஆர் சரி. அப்போ எப்படி தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டை, ஓகேங்களா, புனித சார்ஜ் கோட்டை தான். சென்னையில் இருக்கக்கூடிய புனித சார்ஜ் கோட்டை தான் முதல்ல ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட கோட்டை. அடுத்து பாருங்க, ஓகேங்களா, காரணம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு சிப்பாய் கழகத்துடன் முடிவு பெற்றது. அப்போ சிப்பாய் கழகம் எப்போ நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1857 சிப்பாய் கழகத்தின் காரணமாக தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி முடிவுக்கு வந்தது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா யார்? மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா யார்? 2ஆம் பாஜிராவ். ஆன்சர் பி, 2ஆம் பாஜிராவ். 10வது கொஸ்டின், ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? 2ஆம் பாஜிராவ். ஆன்சர் ஏ, 2ஆம் பாஜிராவ். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 11. 3ஆம் ஆங்கில மைசூர் போரின் போது ஆங்கில தலைமை ஆளுநர். 3ஆம் ஆங்கில மைசூர் போரின் போது ஆங்கில தலைமை ஆளுநர் யார்? காரன்வாலிஸ் பிரபு. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12.
பாருங்க, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று ஏ, பிளாசி போரில் ஆங்கில படையை வழி நடத்தியவர் ராபர்ட் கிளைவ். யாரு? ராபர்ட் கிளைவ். பிளாசி போரில் ஆங்கில படையை வழி நடத்தியவர் ராபர்ட் கிளைவ். சரி. காரணம் 6, ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தார். இது தவறு. அப்போ பாருங்க, கூற்று ஏ சரி, கூற்று ஆர் தவறு. ஆன்சர் சி. ஆன்சர் சி. பாருங்க, பிளாசி போர் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 இந்தியாவில் முதல் போர் பிளாசி போர் தான் நடந்தது. அது யார் வழி நடத்தினா? பிளாசி ராபர்ட் கிளைவ் தான் வழி நடத்தினார். பாருங்க, ஓகேங்களா? ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தார். இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர் தான் ராபர்ட் கிளைவ். கொண்டு வந்தவர் தான் ராபர்ட் கிளைவ். ஓகேங்களா? ஒழிச்சவர் வேற ஆள். ஆனால் ராபர்ட் கிளைவ் தான் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தவர். ஆனால் ஆன்சர் எப்படி கொடுத்துருக்குறாங்க? ஒழித்தவர்னு கொடுத்துருக்குறாங்க. தவறு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13, தவறான இணையை காண்க. கொஸ்டின் நம்பர் 13, தவறான இணையை காண்க. துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஹைதராபாத். சரி, ஹைதராபாத் தான் முதல்ல துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டது ஹைதராபாத். தவறான இணையை கேட்குறாங்க. துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஹைதராபாத். சரி. வாரிசு இழப்பு கொள்கையை ஏற்படுத்தியவர் வெள்ளசலி பிரபு. தவறு. அடுத்தது, வில்லியம் கோட்டை முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிசா இம்பே. வில்லியம் கோட்டையினுடைய முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிசா இம்பே ஆவார். சரி. நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் காரன்வாலிஸ் பிரபு. பாருங்க, தவறான இணை கேட்குறாங்க. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் வெள்ளசலி பிரபு. வாரிசு இழப்புலாம் டல்கௌசி பிரபு தான் கொண்டு வருவார். யார் கொண்டு வராங்க? டல்கௌசி பிரபு தான் கொண்டு வருவார். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 14, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் தொடங்கப்பட்டது, வெளியிடப்பட்டது? திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருதுபாண்டியர்கள். ஆன்சர் ஏ மருதுபாண்டியர்கள். கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க, பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்த முன்னோடியாவார். ஆங்கில ஆட்சியை எதிர்த்த முன்னோடியாருன்னா புலித்தேவர். யாரு? புலித்தேவர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க, அம்பாயனா படுகொலை எப்போ நடந்ததுன்னா 1963. அப்போ 2 இருட்டறை துயரம் எப்போ நடந்ததுன்னா 1756 தான் இருட்டறை துயரம் நடந்தது. அப்போ 4. அடுத்தது, துருக்கியர் கான்ஸ்டன்ட் நோபலை கைப்பற்றிய ஆண்டு 1453. அடுத்தது, பக்சார் போர் 1764. இந்த 4 போருமே டிஎன்பிசியில் கொஷின் இல்லாத கொஷினே கிடையாது. ஓகேங்களா? டிஎன்பிசின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த கொஷின் கம்பல்சரி இருக்கும். பாருங்கள், அம்பாயனா படுகொலை எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1623. இருட்டறை துயரம் எப்போ நடந்ததுன்னா 1756. அதாவது பிளாசி போருக்கும் முன்னாடி தான் இருட்டறை துயரம் நடந்தது. அடுத்தது, துருக்கியர் கான்ஸ்டன்ட் நோபலை கைப்பற்றியது 1453. அப்போ துருக்கியர் கான்ஸ்டன்ட் நோபலை கைப்பற்றிய பிறகு தான் தரைவழி போக்குவரத்து தடங்கல் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஓகேங்களா போர்ச்சுகீசியர்கள் முதல்ல கடல்வழி பாதையை கண்டுபிடிச்சாங்க. அப்போ ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஐரோப்பியர் வருகை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள், 2வது டச்சுக்காரர்கள், 3வது டேனியர்கள், 4வது ஆங்கிலேயர், 5வது பிரெஞ்சுக்காரர்கள். இவங்க 5 பேரும் ஐரோப்பா கண்டத்திலிருந்து இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தவர்கள். ஓகேங்களா? வணிகம் செய்ய வந்தவர்கள் தான் ஒவ்வொருவராக போர் நடந்து, பிளாசி போர், பக்சார் போர்லாம் நடந்து ஆங்கிலேயர் முழு கண்ட்ரோலாக இந்தியாவை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்டாலேருந்து நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டு வாங்குறது தான்
இந்த ஐரோப்பியர் வருகை. இந்த பாடம் 8th புக்கில் ஃபுல்லாக இருக்குது. இதனால் அம்பாயனா படுகொலை இந்தோனேசியாவில் நடக்கும். ஓகேங்களா? அம்பாயனா படுகொலை எப்போ நடந்ததுன்னா 1623. இருட்டறை தூரம் 1756. துருக்கியர் கான்ஸ்டன்டினோப்பிளை கைப்பற்றியது 1453. பக்சர் போர் 1764. அப்போ 2 போர் முக்கியம். ஒன்று பிளாசி போர், எப்போ 1757. ரெண்டாவது பக்சர் போர் 1764. இந்த 2 போர் தான் ஆங்கிலேயரை அடித்தளமிட்டு இந்தியாவை கைப்பற்றுறாங்க. இந்த பக்சர் போரினுடைய விளைவாக தான் அலகாபாத் உடன்படிக்கைன்னு ஒன்று, ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கிற அரசர்கிட்ட எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்சர் போருக்கு அப்புறம் ஆங்கிலேயருடைய கண்ட்ரோலு ஃபுல்லாக ஆங்கிலேயர் கையிலே வந்துடும். அது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கிட்ட. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2,4,3,1. ஆன்சர் சி 2,4,3,1. அடுத்து பார்த்தீங்கன்னா 14வது கொஸ்டின். பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1520. பாளையக்காரர் முறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1520. அடுத்து பாருங்க, பார்த்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டதுன்னா வல்லபாய் படேல். ஆன்சர் டி, வல்லபாய் படேல். அடுத்து பாருங்க, இண்டிகோ அதாவது அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது அப்படின்னா திகம்பர பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ். 2 பேர், திகம்பர பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ். ஆன்சர் சி, ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 20. கீழ்கண்டவைகளுள் தீரன் திண்ணமலையோடு தொடர்புடைய பகுதி. கீழ்கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? ஓடா நிலை. ஆன்சர் டி, ஓடா நிலை. வேதம் என்ற சொல் டேஸிலிருந்து வந்தது? வேதம் என்ற சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 22 பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 22 பொறுத்துக. பாருங்க, திட்டம் கொண்டு வந்த ஆங்கிலேயர். நிலையான நிலவரி திட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னா காரன்வாலிஸ் பிரபு. அப்போ 2, ரயத்வாரி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா தாமஸ் மன்ட்ரோ. அப்போ 3, பகல்வாரி முறையை கொண்டு வந்தவர் யாருன்னா பெண்டிங் பிரபு. அப்போ 1, மறுபடியும் பாருங்க, நிலையான நிலவரி திட்டம் காரன்வாலிஸ் பிரபு, ரயத்வாரி முறை சர் தாமஸ் மன்ட்ரோ, பகல்வாரி முறை பெண்டிங் பிரபு. அப்போ ஆன்சர் 3, 2, 3, 1. ஆன்சர் 2, 3, 1. ஆன்சரு டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து 23வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது பண்டை காலத்தில் கற்றலுக்கு முக்கிய மையமாக இருந்தது? பின்வருவனவற்றுள் எது பண்டை காலத்தில் கற்றலுக்கு அதாவது கல்விக்கு முக்கியத்துவ மையமாக இருந்தது அப்படின்னா குருகுலம். ஆன்சர் ஏ, குருகுலம். 24 தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்பொழுது அறிவித்த ஆண்டு? தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்த ஆண்டு? 1980. அடுத்து 25 இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு. இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கிய முதல் ஐரோப்பிய நாடு யாருன்னா போர்ச்சுகல். 26வது கொஸ்டின். இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக 1 லட்சம் ரூபாய் இடஒதுக்கீடு வழங்கிய சாசனம். அதாவது இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக 1 லட்சம் ரூபாய் இடஒதுக்கீடு வழங்கிய சாசனம் 1813 சாசன சட்டம். 1813 சாசன சட்டம். 27வது கொஸ்டின். பின்வரும் குழுக்களில் எந்த குழு பல்கலைக்கழக மானிய குழுவினை அமைத்து பரிந்துரை செய்யப்பட்டது? ராதாகிருஷ்ண கல்விக்குழு 1948. 28வது கொஸ்டின். இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986 தான் புதிய கல்விக் கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த பிறகு கொஸ்டின் நம்பர் 29.
பிஎம் பிஎம் மலபாரி என்பவர் யார்? பத்திரிகையாளர். மலபாரி என்பவர் பத்திரிகையாளர். 30வது கொஸ்டின், 1882ஆம் ஆண்டில் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரை செய்தது? 1882ல் சிறுமிகளுக்கான ஆரம்ப பள்ளியை தொடங்க எந்த ஆணையம் பரிந்துரைத்தது அப்படின்னா ஹாண்டர் குழு. எந்த குழு? ஹாண்டர் குழு. அடுத்து பாருங்க 31, சாரதா குழந்தைகள் திருமண மசோதா சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை நிர்ணயித்தது. 14 வயது. ஆன்சர் டி, 14 வயது தான் சாரதா குழந்தை திருமணத்தை கொண்டுட்டு வந்தது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. கொஸ்டின் நம்பர் 32 பாருங்க, வைரம் அறுக்கும் தொழிற்சாலை எந்த பணியாளர் தேவைப்படுகிறது? வைரம் அரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு எந்த பணியாளர் தேவைப்படுகிறது? வைரம் அறுக்கும் தொழிற்சாலைகளுக்கு எந்த பணியாளர் தேவைப்படுகிறது அப்படின்னா குறிப்பிட்ட தொழில்நுட்பம் தெரிந்த பணியாளர்கள். குறிப்பிட்ட தொழில்நுட்பம் தெரிந்த பணியாளர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 33 பொறுத்துக. பாருங்க, சந்தால் கழகம். சந்தால் கழகம் எப்போ? 1855லேருந்து 56 வரை. அப்போ 3 அடுத்து இண்டிகோ கழகம் 1859லேருந்து 60, 2 பாருங்க. மாப்பிளா கழகம் 1873லேருந்து 76 வரை. அப்போ 1 அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் இயக்கம் 1890லேருந்து 1900 வரைக்கும். அப்போ ஆன்சர் 3, 2, 1, 4. ஆன்சர் ஏ. அடுத்து 34, விவசாயிகளின் எழுச்சிக்காக கருதப்படும் முதலாவது கழகம். விவசாயிகளின் எழுச்சிக்காக கருதப்பட்ட முதலாவது கழகம். விவசாயிகளின் எழுச்சிக்காக கருதப்பட்ட முதலாவது கழகம் சாந்தல் கழகம். ஆன்சர் சி, சாந்தல் கழகம். அடுத்து 35வது கொஸ்டின், வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வர நடத்தப்பட்ட நாடகம். நீல் தர்பான். நீல் தர்பான். பாருங்க, வங்காள அவுரி சாகுபடியாளர்களின் துயரங்களை மக்கள் மற்றும் அரசின் கவனத்திற்கு எடுத்து கொண்டு நடத்தப்பட்ட நாடகம் எதுனா நீல் தர்பன். பாருங்க, மாப்னா கழகம் யாரால் தொடங்கப்பட்டது? கேசப் சந்திரராய். கேசப் சந்திரராய். அடுத்து கொஸ்டின் நம்பர் 37, கேடா அமைந்துள்ள பகுதி குஜராத். தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் வரையறுப்பது. தொல்காப்பியத்தின் முதல் 2 பகுதிகள் வரையறுப்பது. தமிழ் மொழியின் இலக்கணம். தமிழ் மொழியின் இலக்கணம். தொல்காப்பியத்தின் 3வது பகுதி வரையறுப்பது மக்களின் சமூக வாழ்க்கை. மக்களின் சமூக வாழ்க்கை. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 40, தேனி மாவட்டம் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் உள்ள புலிமான் கோப்பை தமிழ் பிறமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. எந்த இடத்துல? தேனி மாவட்டத்தில் வைகை ஆற்று பள்ளத்தாக்கில் புலிமான் கோப்பையில் தமிழ் பிறமி எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 2006. ஆன்சர் சி, 2006. 41வது கொஸ்டின், போடி நாயக்கனூர், கொடுமணல் ஆகிய ஊர்களில் கிடைத்த பொருள். முத்திரை நாணயம். போடி நாயக்கனூர், கொடுமணல் ஆகிய ஊர்களில் கிடைத்த பொருள் முத்திரை நாணயம். முத்திரை நாணயம். கொஸ்டின் நம்பர் 42 பாருங்க, பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்கள் பாண்டிய கவாடாகா என்று குறிப்பிடும் நூல். அர்த்த சாஸ்திரம். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 43. கொஸ்டின் நம்பர் 43 பொறுத்துக. புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குது? கொச்சியில் இருக்குது. இந்த ஆலயம் எங்கே இருக்குது? கொச்சியில் இருக்குது. 2 புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில் இருக்குது. அப்போ 4. மறுபடியும் பாருங்கள், புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கே இருக்குன்னா கொச்சியில் இருக்குது. புனித லூயிஸ் கோட்டை எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது.
புனித டேவிட் கோட்டை எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. அப்போ ஆன்சர் 2,3,1,4 2,3,1,4 ஆன்சர் டி. தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர், தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் வேலு நாச்சியார். ஆன்சர் பி, வேலு நாச்சியார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 45. தீரன் சின்னமலை பிறந்த ஊர், தீரன் சின்னமலை பிறந்த ஊர் மேலப்பாளையம், தீரன் சின்னமலை பிறந்த ஊர் மேலப்பாளையம். அடுத்து பாருங்க, காலின் ஜாக்சன் எந்த பகுதியில் ஆட்சியாளர்? ராமநாதபுரம் ஆட்சியாளர். 47. 1857 புரட்சியின் போது பிரெய்லி பகுதியில் புரட்சிக்கு தலைமை தாங்கியவர்? கான் பகதூர் கான், அதாவது எல்லை காந்தி அவர் தான் இந்த புரட்சிக்கு தலைமை தாங்கினார். கொஸ்டின் நம்பர் 48. தீரன் சின்னமலையின் இயற்பெயர், தீரன் சின்னமலையின் இயற்பெயர் தீர்த்தகிரி. அடுத்து பாருங்க, பொறுத்துக்க. 1857 புரட்சிக்கான தலைமை டெல்லியில் யார் தலைமை தாங்கினார் அப்படின்னா இரண்டாம் பகதூர் ஷா. யார் தலைமை தாங்குறாங்க? இரண்டாம் பகதூர் ஷா 2. அடுத்து கான்பூரில் யார் தலைமை தாங்குறாங்கன்னா நானா சாஹிப். யார் தலைமை தாங்குறாங்க? நானா சாஹிப். அடுத்தது மத்திய பகுதியில் யார் தலைமை தாங்குறாங்கன்னா ஜான்சி ராணி. அப்போ 1. அடுத்து பீகாரில் தலைமை தாங்கியவர் யாருன்னா கன்வர் சிங். அப்போ 4. மறுபடியும் பாருங்க, ஓகேங்களா? அதாவது சிப்பாய் கழகம், அதாவது பெரும் புரட்சி 1857 ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு தலைமை தாங்கியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா டெல்லியில் யார் தலைமை தாங்குறாங்கன்னா இரண்டாம் பகதூர் ஷா, கான்பூரில் நானா சாஹிப், மத்திய இந்தியாவில் ஜான்சி ராணி, பீகாரில் கன்வர் சிங். அப்போ ஆன்சரு 2,3,1,4 ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 50. கொஸ்டின் நம்பர் 50. சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர்? சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர். மறுபடியும் பாருங்க, சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சின்னமருது. சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சின்னமருது. 1857 ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போருக்கு வேலூர் முன்னோடி என்றவர் வி.டி. சவாக்கர். 1857 ஆண்டு முதல் இந்திய சுதந்திர போருக்கு வேலூர் கழகம் முன்னோடி என்றவர் யாருன்னா வி.டி. சவாக்கர். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 52. 1857 புரட்சிக்கு 1875 புரட்சிக்கு மிக முக்கிய காரணம் பொருளாதார சுரண்டல். 1857 தப்பாக இருக்கு. 1857 புரட்சிக்கு மிக முக்கிய காரணம் பொருளாதார சுரண்டல். ஆன்சர் டி, பொருளாதார சுரண்டல். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 53. கொஸ்டின் நம்பர் 53 பாருங்க, 1857 புரட்சியின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? கானிங் பிரபு. அப்போ பெரும் புரட்சியின் போது கானிங் பிரபு தான் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கூற்றியே. வேலு நாச்சியார் சிவகங்கை பகுதியில் ராணி ஆவார். வேலு நாச்சியார் சிவகங்கை பகுதியில் ராணி ஆவார். சரி. காரணமார். பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் தீரன் சின்னமலை நவீன முறைகளில் பயிற்சி பெற்றார். இதுவும் சரி. அப்போ ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் சரியான விளக்கம் அல்ல. ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 55. மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டதுன்னா பஞ்சாப் பகுதி. ஆன்சர் ஏ, பஞ்சாப் பகுதி. 56வது கொஸ்டின். பாளையக்காரர்கள் முறையின் மூலம் எத்தனை பாளையக்காரர்களாக பிரிக்கப்பட்டன? பாளையக்காரர் முறையின் மூலம் எத்தனை பாளையங்களாக பிரிக்கப்பட்டன? 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டன. 57வது கொஸ்டின். வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் யாருன்னா பெண்டிங் பிரபு. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 58. காந்தியால் நடத்தப்பட்ட சம்பாரான் சத்தியாகிரகம்
1917 நடைபெற்றது. இதில் சம்பாரான் என்பது எந்த மாநிலத்தில் உள்ளது? காந்தியடிகளால் நடத்தப்பட்ட சம்பாரான் சத்தியாகிரகம் 1917 நடைபெற்றது. இதில் சம்பாரான் என்பது எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா பீகார் மாநிலத்தில் உள்ளது. அடுத்து 57 நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் தீனபந்து மித்ரா. தீனபந்து மித்ரா ரொம்ப முக்கியமான கொஷின். நீல் தர்பன் என்ற நாடகத்தை எழுதியவர் யாருன்னா தீனபந்து மித்ரா. அடுத்து பாருங்க கொஷின் நம்பர் 60 நிலவருவாய் திட்டமான பகல்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் பெண்டிங் பிரபு. 61 பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை 1765. அப்போ பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை எப்போ நடந்ததுன்னா பக்சார் போர் 1764 நடந்தது. அந்த உடன்படிக்கை 1765. அடுத்து பாருங்கள் சரியாக பொருந்தியுள்ளது. அடையார் போர் 1748ங்கிறாங்க தப்பு. ஆம்பூர் போர் 1754ங்கிறாங்க தப்பு. வந்தவாசி போர் 1760 சரி. ஆற்காடு போர் 1749 தவறு. அப்போ சரியாக பொருந்தியது வந்தவாசி போர் 1760. இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்சம் நூல் எழுதப்பட்ட மொழி. இலங்கையின் புத்த சமய வரலாற்றை கூறும் மகாவம்ச நூல் எழுதப்பட்ட மொழி பாலி மொழி. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 64. எரித்திரியன் கடலின் பெரிப்ளஸ் என்பது எந்த மொழி நூல்? கிரேக்க மொழி நூல். 65வது கொஷின் இந்தியாவில் மேற்கில் உள்ள துறைமுகங்களில் பொருந்தாதுன்னு கேட்குறாங்க பாரதீப். ஓகேங்களா, இது மட்டும்தான். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியது. மேற்கு பகுதியில் இது எல்லாமே மங்களூரு, மர்மகோவா, காண்ட்லா எல்லாமே மேற்கு பகுதி. அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எப்படி இருக்குது? இது கிழக்கு பகுதி, இது மேற்கு பகுதி. மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காண்ட்லா துறைமுகம். ஓகேங்களா, மும்பை துறைமுகம், மும்பை நாவி, மர்மகோவா, கொச்சி இந்த 6 துறைமுகம் இந்தாண்ட. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கல்கத்தா துறைமுகம், பாரதீப் துறைமுகம், விசாகப்பட்டினம் துறைமுகம், எண்ணூர் துறைமுகம், சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம், கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் துறைமுகம் அப்படின்னு அந்தாண்ட சைடு 7 துறைமுகம் இருக்குது. அப்போ இந்தியாவில் மொத்தம் ஓகேங்களா 13 பெரிய துறைமுகம் இருக்குது. எத்தனை இருக்குது? 13 இருக்குது. இந்தாண்ட 6, கிழக்கு பகுதியில் 7. அப்போ இந்த கேள்வி என்ன கேட்குறான்? இந்தியாவில் மேற்கில் உள்ள துறைமுகங்களில் பொருந்தாதுன்னு கேட்குறான். ஓகேங்களா, இது எல்லாமே மேற்கு பகுதியில் இருக்குது. மங்களூரு, மர்மகோவா, காண்ட்லா. இது மட்டும் பாரதீப் மட்டும் கிழக்கு பகுதியில் இருக்குது. அப்போ தவறான ஆன்சரு பொருந்தாதது ஏ. மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள நாடு. மக்கள் தொகை அடர்த்தி அதிகம் உள்ள நாடு. அடர்த்தினா நெருக்கமாக இருக்கிறது அதிகம் உள்ள நாடு வங்கதேசம். பாருங்கள் 67வது கொஸ்டின் உலகில் உள்ள நன்னீரின் அளவு 0.03%. உலகில் உள்ள நன்னீரின் அளவு 0.03%. அடுத்த கொஸ்டின் நம்பர் 68. கீழ்கண்ணும் கூற்றுகளில் பொருந்தாதது. பாருங்கள், குடியரசுத் தலைவர் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். சரி. அதாவது பார்த்தீங்கன்னா பொருந்தாதது கேட்குறாங்க கொஸ்டின். இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவராகவும் இருக்கிறார். அவரின் பதவி காலம் 5 ஆண்டு. சரி. எனினும் பதவி காலம் முடியும் முன்பே அவரை பதவியிலிருந்து குடியரசுத் தலைவர் நீக்கலாம் அல்லது தானாகவே தனது பதவியை ஆளுநர் ராஜினாமா செய்யலாம். சரி. அடுத்து பாருங்கள், ஆளுநர் பதவி காலம் நீடிக்கப்படலாம் அல்லது வேறு மாநிலத்திற்கு பணியிடம் மாற்றம் செய்யப்படலாம். சரி. மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கலாம். மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்கலாம். இது தவறு. அப்போ என்ன கேட்குறான்? பொருந்தாதது கேட்குறான். 5 மட்டும் பொருந்தாதது. அப்போ ஆன்சர்
பாருங்கள் ஆன்சர் டியில் 5 மட்டும் பொருந்தலை. அப்போ பொருந்தாதது எது? இதில் 5 மட்டும் பொருந்தவில்லை. அடுத்து 69வது கொஷின் பாருங்கள். குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையில் ஆலோசனைப்படி செயல்படுகிறார். மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தோசிக்கிறார். சரி. அடுத்தது, ஒரு ஆளுநர் அவரது சொந்த மாநிலத்திலே நியமிக்கப்படுகிறார். சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட மாட்டார். தவறு. ஒரு ஆளுநர் அந்த மாநிலத்தில் இருக்க மாட்டார், வேறு மாநிலத்துக்கு தான் போடுவாங்க. இது என்ன கேட்குறான்? சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுகிறார். தவறு. அப்போ மேலே இருக்கிறது கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 70. ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸை பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார். குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுத்துறதுக்கு ஆர்டிகல் 356. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவை குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற மேலவையின் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 40. குறைந்தபட்ச எண்களின் 40. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 72. உலகின் நெல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் கண்டம் ஆசியா. உலகின் நெல் உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் கண்டம் ஆசியா கண்டம். 73வது கொஸ்டின். தஞ்சை நாயக்கர் வம்சத்தின் கடைசி அரசர் விஜயராக நாயக்கர் தான் தஞ்சை நாயக்க வம்சத்தின் கடைசி அரசர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 74. பாருங்க, அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் எது? அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் எது? அண்டார்டிகாவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிலையம் எதுனா மெக்முர்டா. பொறுத்துக்க. இராணுவ தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1. அப்போ 4, அடுத்தது கடலோர காவல்படை தினம் 3, அடுத்து பாருங்கள் மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு தினம் அப்போ 2, அதாவது மார்ச். மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு தினம் 2, கடற்படை தினம் பாருங்கள். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஓகேங்களா? பொறுத்துக்க. இராணுவ தினம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15. இராணுவ தினம் ஜனவரி 15. பாருங்கள், இராணுவ தினம் ஜனவரி 15 அப்போ 4, கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1 3, அடுத்து மத்திய தொழிலாளர் படை தினம் மார்ச் 10 அப்போ 2, விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7 அப்போ 1, இராணுவ தினம் ஜனவரி 15, கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1, மத்திய தொழிலாளர் பாதுகாப்பு தினம் மார்ச் 10, விரைவு அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7. அப்போ ஆன்சர் 4, 3, 2. அடுத்து பாருங்கள் 76வது கொஸ்டின். அணி சேராமை என்ற சொல் யாரால் உருவாக்கப்பட்டது? வி.கே. கிருஷ்ணமேனன். பாருங்கள் 77வது கொஸ்டின். மக்கள் டேஸிலிருந்து டேஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடியேறுகிறார்கள். கிராமத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு. கொஸ்டின் நம்பர் 78. பாருங்கள், எகிப்திற்கும் சீனா தீபகற்பத்திற்கும் இடையே உள்ள ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய் சூயஸ் கால்வாய். 79வது கொஸ்டின். கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிமத்திற்கு புகழ்பெற்றது? தங்கம் கனிமத்திற்கு புகழ்பெற்றது. ஆழம் குறைந்த நீர்ப்பகுதி டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது? வெளிர் நிலம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. பெரிய அளவில் நடைபெறும் முதன்மை தொழில் சுரங்கத் தொழில். பாருங்கள், தவறான கூற்று. தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. சரி. அடுத்து, பாறைகள் வானிலை சிதைவுகளால் மண்ணாக உருமாறுகிறது. தவறு. சரி. அடுத்தது, படிவு பாறைகள் கடினமான தன்மையை கொண்டவை. தவறு. அடுத்து, தக்கான பீடபூமி பகுதிகளில் தீப்பாறைகளால் உருவானவை. சரி. அப்போ தவறானது எது? சி மட்டும்தான். படிவு பாறைகள் கடினத்தன்மையாக கொண்டவை. ஆன்சர் இதுக்கு சி தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 83.
மீன் உணவு பெரும்பாலும் கிடைக்கக்கூடிய இடம். மீன் உணவு பெருமளவு கிடைக்கக்கூடிய இடம் கண்டத்திட்டு அருகில். அடுத்து பாருங்க, கார்ட்ஸ். கார்ட்ஸ் என்ற நாடோடிகள் எங்கு அதிகமாக காணப்படுகிறாங்கன்னா மேற்கு ஆசியா. மேற்கு ஆசியா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 85 பொறுத்துக. வடமேற்கு 1, வடமேற்கு பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். அப்போ 2, வடக்கு பார்த்தீங்கன்னா சீனா, நேபாள, பூட்டான் 1, கிழக்கு பகுதியில் யார் இருக்காங்கன்னா வங்காளதேசம். அப்போ 4, அடுத்தது தூர கிழக்கு பகுதியில் மியான்மார்க்கு. அப்போ 3. அப்போ இதுக்கு ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 86. கொஸ்டின் நம்பர் 86 உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள். உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 5. ஆன்சர் டி, டிசம்பர் 5. 87 உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகிறது. படிவு பாறைகளில் காணப்படுகிறது. உயிரின படிவங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகிறதுனா படிவு பாறைகளில் காணப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 88 கூற்று ஏ உலகின் மிக பழமையான படிவு பாறை கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரி. இவற்றின் வயது 3.9 மில்லியன் ஆண்டுகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதுவும் சரி. அப்போ ஏ மற்றும் ஆருக்கு சரியான விளக்கம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 89 சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். சட்ட மேலவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 6 ஆண்டு. சட்டவை மேலவையின் உறுப்பினராக வயது வரம்பு. இது பாருங்கன்னா சட்ட மேலவை உறுப்பினருடைய பதவி காலம் கேட்குறாங்க 6 ஆண்டு. 90வது கொஸ்டின் சட்ட மேலவையின் உறுப்பினராக வயது வரம்பு 30 வயது. சட்டமன்ற கீழவை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்ட வயது 25. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 92 சட்டமன்ற கீழவையில் அதிகபட்ச உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 500. அதிகபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 500. சட்டமன்ற கீழவையில் குறைந்தபட்ச உறுப்பினருடைய எண்ணிக்கை 60. தமிழகத்தில் எத்தனை தொகுதிகளில் அதிகமாக பெறும் கட்சி ஆட்சி அமைக்க முடியும்? அப்போ 118 தொகுதியில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 95 இந்தியா பல்வேறு நம்பிக்கைகளை சமமாக போற்றி மதிக்கப்படும் இடமாக இருப்பதோடு ஒரே தேசிய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் என்று கூறியவர் நேரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. 96 தொழிற்சாலை சட்டம். தொழிற்சாலை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1948. தோட்ட தொழிலாளர்கள் சட்டம் 1951. சுரங்க சட்டம் 1952. மகப்பேறு நலச்சட்டம் 1961. அப்போ வரிசையாக இருக்குது 1, 2, 3, 4. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 97. கொஸ்டின் நம்பர் 97 மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகிறார்கள்? மாவட்ட நீதிபதிகள் யாரால் நியமிக்கப்படுகிறார்னா ஆளுநர். அடுத்து 98 முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என அழைக்கப்படுவது தீப்பாறை. முதன்மை பாறை, தாய்ப்பாறை என அழைக்கப்படுவது தீப்பாறை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 99 சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர். சட்டமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்பவர் யாருன்னா சபாநாயகர். அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 100 பொறுத்துக. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது. ஓய்வு பெறும் வயது பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62. அப்போ 2, உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் பெறும் வயது. இது பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது. இது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது. அதாவது பார்த்தீங்கன்னா 65. இது உயர்நீதிமன்றம், இது உச்ச நீதிமன்றம். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் ஓய்வு பெறும் வயது. ஓய்வு பெறும் வயது குறிப்பிடப்படவில்லை. அடுத்து பாருங்கள், சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வயது 18. சட்டமன்ற வயதில் போட்டியிடும் வயது 18. இல்லை குடியரசுத் தலைவர் இதுக்கு 5. சட்டமன்ற வயதில் போட்டியிடும் வயது 3. பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடும் வயது 21. அப்போ 1,
பாருங்க, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62, உச்ச நீதிமன்ற ஓய்வு பெறும் வயது 65, குடியரசுத் தலைவர் ஓய்வு பெறும் வயது குறிப்பிடப்படவில்லை, சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வயது 18, பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடும் வயது 21. அப்போ ஆன்சர் 2,4,5,3. அப்போ ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஷின் நம்பர் 101. புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் எவ்வளவு? புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம் எவ்வளவுனா 2.8%. 108வது கொஸ்டின். நிலக்கரி, எண்ணெய், இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய ஆதாரங்கள் படிவுப்பாறை. ஆன்சர் சி, படிவுப்பாறை. கொஸ்டின் நம்பர் 103. பொறுத்துக. புலித்தேவர் யார்? அவருடைய எந்த பகுதியில் ஆட்சி செஞ்சாங்கன்னா நெற்கட்டு செவ்வேல். மருது சகோதரர்கள் திருப்பூர் கோட்டையில் தான் தூக்கு போட்டாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் கைத்தாரில் தூக்கு போட்டாங்க. தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை. அப்போ ஆன்சர் பாருங்கள், 1, 2, 4, 3. ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 104. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 104. புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது எதுனா மண். புவியின் தோல் என்று அழைக்கப்படுவது மண். உலகின் மிகப்பெரிய காற்றாலை நிறுவனம் எங்கு உள்ளதுன்னா ஆரல்வாய்மொழி. இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் எந்த அணையில் உள்ளது? இந்தியாவின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் எந்த அணையில் உள்ளதுன்னா பக்ரானங்கல் அணை. எந்த அணை? பக்ரானங்கல் அணை. கொஸ்டின் நம்பர் 107. புதுப்பிக்கக்கூடிய வள ஆதாரங்கள் மிக வளர்ச்சி அடைந்தது. புதுப்பிக்கக்கூடிய வள ஆதாரங்களில் மிக வளர்ச்சி அடைந்தது நீர்மின் சக்தி. வயலில் வைக்கப்பட்டிருந்த தெளிப்பான்கள் மூலம் வயலுக்கு நீர் தெளித்தல் முறைக்கு பேர் தெளிப்பான் நீர்ப்பாசனம். தமிழகத்தில் உள்ள எத்தனை கடற்கரை மாவட்டங்கள் உள்ளன? 14 கடற்கரை மாவட்டங்கள் உள்ளன. அடுத்த கொஸ்டின் நம்பர் 110. யூப்ரட்டிஸ் என்னும் ஆற்று சமவெளி உள்ள கண்டம் ஆசியா. ஜெர்னோபில் அணு உலை விபத்து ஏற்பட்ட ஆண்டு 1986. 1986. 112வது கொஸ்டின். அரசியலமைப்பின் பிரிவு 18 எந்த வகை கல்வி அரசு உதவித்தொகை கல்வி நிறுவனங்களில் தடை செய்துள்ளது? சமய போதனைகள். எங்கு மீன் பிடிப்பது மிகவும் சிக்கலானது? கடல் பகுதியில். ஊசிலை மரங்கள் காணப்படும் காடுகள் மிதவெப்ப மண்டலம். ஊசிலை காடுகள் காணப்படும் காடுகள் மிதவெப்ப மண்டல காடுகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 115. முதன்மை தொழிலில் உள்ள பழமையானது வேட்டையாடுதல். முதன்மை தொழிலில் பழமையானது வேட்டையாடுதல். தவறான விடையை தேர்வு செய். தவறான விடை மண்ணரிப்பு மண் வளத்தை குறைகிறது. சரி. இயக்க உருமாற்றம் அதிகம் வெப்பத்தினால் உருவாகிறது. இது தவறு. மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம். சரி. அடுத்தது பாருங்க, இளமைக்குள் மேல்மட்ட மண்ணின் ஒரு பகுதி. இதுவும் சரி. அப்போ ஆன்சரு பி தான் தவறானது. அடுத்த கொஸ்டின் 117. கொஸ்டின் நம்பர் 117. வேளாண்மை தொழிலுக்கு ஏற்ற இடம் சமவெளி. வேளாண்மை தொழிலுக்கு ஏற்ற இடம் சமவெளி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 118. கொஸ்டின் நம்பர் 118. கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது? வளிமண்டலம். கீழ்கண்டவற்றில் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுவது? வளிமண்டலம். உயிரின படிவங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகிறது? படிவு பாறைகள். ஆன்சர் ஏ, படிவு பாறைகள். மண்ணின் முதல்நிலை அடுக்கு பாறை படிவு. மண்ணின் முதல்நிலை அடுக்கு பாறை படிவு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 121. பிளாங்டன் என்று அழைக்கப்படும் புவிப்படலங்கள் டேஸ் ஆகும்? நிலக்கனியுடன் புவி வரைபடம். மக்கள் தொகை பரவலை டேஸ் மூலம் காண்பிக்கலாம்? புள்ளிகள் மூலம் காண்பிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 123. புவியின் வளிமண்டலம் டேஸ் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் அளவு கொண்டுள்ளது? 21% ஆக்சிஜனும் 78% நைட்ரஜனும் உள்ளது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 128. கூற்று. நகரமயமாக்குதல் முக்கியமாக கிராமப்புற மக்கள் நகர்ப்புறத்திலிருந்து இடம்பெயர்தல் ஏற்படுகிறது. சரி. அடுத்தது காரணம். கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தலை முதன்மையை ஒன்றல்ல. இதுவும் சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 125. கூற்று. மரபு குறியீடுகளும் சின்னங்களும் வரைபடத்தின் திறவுகோல் ஆகும். சரி.
இவை இரண்டும் அளவிலான படத்தில் அதிக விவரங்களை தருகின்றன. சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. அடுத்த கொஷின் 126வது கொஷின் பாருங்கள். பொறுத்துக. கிரனைட் அப்படிங்கிறது அடியால பாறையில் கிடைக்குது. அப்போ 2, மண்ணடுக்கு அடிப்பாறை 1, பாரன் தீவு செயல்படும் எரிமலை 4, மண்வள பாதுகாப்பு பண்டை பயிரிடுதல் வேளாண்மை 3, அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 127. கொஸ்டின் நம்பர் 127. இந்தியாவில் புகையிலை சாகுபடி அறிமுகம் செய்தவர் யார்? போர்ச்சுகீசியர்கள். இந்தியாவில் புகையிலை சாகுபடி யாருக்கு அறிமுகப்படுத்தினாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள். அடுத்தது ஏ மற்றும் பி மற்றும் சி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12, 24, 8 நாட்களில் முடிப்பர். இம்மூவரும் சேர்ந்து ஒரே வேலையை பின்னர் சி விலகி விடுகிறார் எனில் ஏபி இருவரும் மீதமுள்ள வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 6 நாட்கள். ஆன்சர் ஏ 6 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 129. ஏபி மற்றும் வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். பி அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பர். ஏபி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 3 நாட்களில் செய்தனர். பின்னர் ஏ சென்று விட்டார். மீதி வேலையை பி எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னா 12 நாட்கள். கொஸ்டின் நம்பர் 30. ஏ ஒரு வேலையை ஏ 12 நாட்களிலும் ஏ பி 20 நாட்களிலும் ஏ 12 நாட்களிலும் பி 20 நாட்களிலும் செய்து முடிப்பர். ஏபி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை 3 நாட்களில் செய்து பின்னர் ஏ விடைவிடுகிறார் எனில் மீத வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார்னா 12 நாட்கள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 131. ஒரு வேலையை ஏ பி சி ஆகிய மூவரும் முறைய 12, 24, 8 நாட்களில் செய்து முடிப்பர். அம்மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை செய்த பின்னு சி விலகி விடுகிறார் எனில் ஏபி இருவரும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னா 6 நாட்களில் முடிப்பார். 132வது கொஸ்டின். ஒரு வேலையை ஏ மற்றும் பி 12 நாட்களிலும் பி மற்றும் சி 15 நாட்களிலும் சி ஏ 20 நாட்களிலும் முடித்தால் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்னா 10 நாட்கள். மூவரும் சேர்ந்து எத்தனை நாளில் 10 நாட்களில் முடிப்பார். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி அதே வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்த அவ்வேலையை 45,000 ஈட்டினால் அத்தொகையில் எவ்வாறு பிரித்து கொடுப்பார்? 27,000 ஒரு ஆளுக்கு, 18,000 ஒரு ஆளுக்கு. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் அதே வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார்கள். ஏ அந்த வேலையை 4 நாட்களில் செய்தார். பின்னர் பியுடன் இணைந்து அவ்வேலையை செய்யும் ஆகும் நாட்கள் 6 நாட்கள். ஆன்சர் டி. அடுத்தது 135. ஒவ்வொரு முதல் நாளிலும் ரூ. 20 சம்பாதிக்கிறார். அவர் அதை 2 நாளில் ரூ. 15 செலவு செய்கிறார். 3ஆம் நாளில் ரூ. 20 சம்பாதிக்கிறார். 4வது நாளில் ரூ. 15 செலவு செய்கிறார். அப்படியாக நடந்தால் அவர் கையில் எப்பொழுது ரூ. 60 கிடைக்கும்? 24. முதல் எண்ணானது இரண்டாவது எண்ணை விட 20% குறைவு. இரண்டாவது எண்ணானது 100ஐ விட 25% அதிகம் எனில் முதல் எண்ணை காண்க. 100. ஆன்சர் பி 100. அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 137. கொஷின் நம்பர் 137. ஏ பியும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர். பி மட்டும் தனியாக அவ்வேலையை 15 நாட்களில் முடித்தால் ஏ தனியாக அவ்வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்கள் 10. அடுத்த கொஷின். ஒரு இராணுவ முகாமில் 800 வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 60 நாட்களில் போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 40 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களில் அந்த மளிகை பொருட்கள் போதுமாக இருக்கும்? 40 நாட்கள் போதுமாக இருக்கும். கொஷின் நம்பர் 139. நீர் சுழற்சி டேஸ் முக்கிய கூறுகள். நீர் சுழற்சிக்கு டேஸ் முக்கிய கூறுகள்னா 6. அடுத்தடுத்து 3 ஒற்றை எண்களின் கூடுதல் 75 எனில் அவற்றில் எது பெரிய எண் அப்படின்னா 27. வளிமண்டலத்தின் கார்பன் டை ஆக்சைடு சதவீதம் அளவு 0.03%. 0.03%. அடுத்தது பொறுத்துக. நியமனம் செய்பவர்கள். குடியரசுத் தலைவரை நியமனம் செய்பவர் யாருன்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. அப்போ 3, ஆளுநரை நியமனம் செய்பவர் உயர் நீதிமன்ற நீதிபதி. முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர். அப்போ 4, பிரதமரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அப்போ 2, அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்த 143வது கொஸ்டின். ஏ என்பவர் பியை விட 5 மடங்கு வேலை செய்கிறார். இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 20 நாட்களில் முடித்தால் ஏ மட்டுமே அவ்வேலையை செய்யும் நாட்கள் எத்தனை? 60 நாட்கள்.
அடுத்தது 144, 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னா 162 ஆண்கள் தேவை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 145, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர். நீர் சுழற்சி டேஸ் நிலைகள் உள்ளன, 3 நிலைகள் உள்ளன. அடுத்த கொஸ்டின் நம்பர் 147, கொஸ்டின் நம்பர் 147, சரியான வரிசைப்படுத்துக. அதாவது நிலக்கரியில் ஃபஸ்ட்டு புல்கரி, லிக்னைட்டு, பிட்மினல், ஆந்திரசைட்டு தான் சரியான வரிசை. அடுத்து 148, மண்ணின் மேல்நிலை அடுக்கு, கிராம மண்ணடுக்கு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 149, நகரமயமாக்குதல் டேஸ் எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது? 3 காரணிகளால் தீர்மானிக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 150, பொறுத்துக. முதல்நிலை மாசுபாடுகள் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, சல்பர் ஆக்சைடு, அப்போ ஈக்கமா. அடுத்தது அபாயகரமான கழிவுகள், காலனிகளான மருத்துவம். அடுத்தது நில அதிர்வு, சுனாமி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வானிலை வறட்சி, பார்த்தீங்கன்னா மழை பொழிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா மனிதனால் தூண்டப்பட்ட இடர், தீவிர இடர். அப்போ ஆன்சர் ஈக்கமா, ஆக்கமா, ஊக்கமா, ஆன்சர் டி. உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி நிலையம் அமைந்துள்ள நாடு சீனா. உலகில் மிகப்பெரிய நீர்மின் சக்தி அமைந்துள்ள நாடு சீனா. கொஸ்டின் நம்பர் 152, புவியில் அதிக வெப்பம் பதிவான இடம் கிரீன்லாந்து. புவியில் அதிக வெப்பம் பதிவான இடம் கிரீன்லாந்து. இந்தியாவில் எத்தனை நில அதிர்வு மண்டலங்கள் உள்ளன? வகைப்படுத்தப்பட்டனா 5 வகை நில மண்டலங்கள் காணப்பட்டது. 154, விசைப்பொறி உருளை எதற்கு பயன்படுகிறது? காற்று ஆற்றலை சேமிக்க. கொஸ்டின் நம்பர் 155, உயிரி ஆற்றல் எதிலிருந்து பெறப்படுகிறது? அதை பார்த்தீங்கன்னா சாண எரிவாயு, மீத்தேனு, ஆமணக்கு. இவை அனைத்தும் ஆன்சர் டி, இவை அனைத்தும். உலோகமற்ற கனிம வகைகளில் பொருந்தாதது பாக்சைட் மட்டும்தான் பொருந்தாதது. தொழில் புரட்சியை ஏற்படுத்திய எரிபொருள் நிலக்கரி தான். தொழில் புரட்சியை ஏற்படுத்திய எரிபொருள். அடுத்து 158வது கொஸ்டின், ஏற்றுமதி மதிப்பிற்கும் இறக்குமதி மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலை. ஏற்றுமதி மதிப்பிற்கும் இறக்குமதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாடு வணிக சமநிலை. 159வது கொஸ்டின், உணவுப் பொருட்கள் மற்றும் மூலப்பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடு ஓகேங்களா, லத்தீன் அமெரிக்கா. ஆங்கிலேயர்களால் கட்டப்படாத கோட்டை எதுனா செஞ்சிக்கோட்டை. ஆங்கிலேயர்களால் கட்டப்படாத கோட்டை செஞ்சிக்கோட்டை. அதாவது வில்லியம் கோட்டை, புனித சார்ஜ் கோட்டை, டேவிட் கோட்டை 3 ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது. கட்டப்படாதது செஞ்சிக்கோட்டை. கொஸ்டின் நம்பர் 161, கொஸ்டின் நம்பர் 161 பாருங்க, பொறுத்துக்க. இந்து வாரிசு சட்டம் 1958. இந்து திருமண சட்டம் 1955. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. சித்தரிப்பதை தடை செய்யும் சட்டம் 1999. அப்போ ஆன்சர் இ.ஆ. அடுத்தது பாருங்க, சமய தர்மின்மை என்ற சொல் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டத்திருத்தின் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? 42வது சட்டத்திருத்தம். பரவலான மரங்களை கொண்ட வெப்பமண்டல வறண்ட புல்வெளி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? சவானா புல்வெளி. பாருங்க, அஸ்ஸாம் ரைபில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1835. முதல் நிலை தொழில் எது? மரம் வெட்டுதல் தான் முதல் நிலை தொழில். கொஸ்டின் நம்பர் 167, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திற்கும் நடைபெற்ற தொழில். வரலாற்று முற்பட்ட காலத்திலிருந்து நடைபெற்ற தொழில் சுரங்கத் தொழில். கொள்ளை தொழில் என அழைக்கப்படுவது சுரங்கத் தொழில். கொள்ளை தொழில் என அழைக்கப்படுவது சுரங்கத் தொழில். கொஸ்டின் நம்பர் 168, கோதுமை ஒரு டேஸ் பயிர், மித வெப்பமண்டல பயிர். பாருங்கள், கூற்று 1, வெப்பமண்டல சூரிய ஆற்றலை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்ய உதவுகிறது. சரி. ஒளி வோல்டா மின்கலம் சூரிய ஆற்றலை உற்பத்தி செய்ய உதவுகிறது. ஓகேங்களா, மேலே இருக்கிறது தவறு, இது மட்டும் சரி. அப்போ இரண்டும் சரி. மேலே இருக்கிறது சரி தான், மேலே இருக்கிறது சரி, கீழே இருக்கிறது சரி, இரண்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 170, இந்திய நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம். இந்திய நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம். 7 ஆண்டு போர் என்று எதை அழைக்கப்படுகிறது? 3ஆம் கர்நாடக போர் தான் 7 ஆண்டு போர் என அழைக்கப்படுகிறது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 172. கொஸ்டின் நம்பர் 172,
திப்பு சுல்தானின் கொடி, திப்பு சுல்தானின் கொடி எது? புலிக்கொடி. திப்பு சுல்தானுடைய கொடி புலிக்கொடி. 1857, அதாவது புரட்சிக்கு உடனடி காரணம் 1857, தப்பாக அடிச்சிருக்கு. 1857 புரட்சிக்கு உடனடி காரணம் எதுனா என்ஃபீல்டு துப்பாக்கி அறிமுகம். என்ஃபீல்டு துப்பாக்கி அறிமுகம். 174வது கொஸ்டின், காகித பணத்தை அறிமுகப்படுத்தியது யார்? முகலாயர்கள். காகித பணத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் முகலாயர்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 175, இந்தியாவில் எப்பொழுது ரூ 500, ரூ 1000 நோட்டுகள் பண மதிப்பிலை இழக்க செய்து அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு? செய்ததாக அறிவித்தது 2016 நவம்பர் 8. இந்தியாவில் எப்பொழுது ரூ 500, 1000 நோட்டுகளை பண மதிப்பில் இழக்க செய்த அறிவித்த ஆண்டு 2016 நவம்பர் 8 தான் 500 நோட்டு 100 நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இதில் தவறானது பாருங்கள், ஒன்றை தேர்ந்தெடுக்க. முதலீட்டு கருவி போன்றவைகள். பங்கு வர்த்தகம் சரி, பத்திரங்கள் சரி, பராஸ்பர நிதி சரி. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவது, ஆன்சர் டி. எதையெல்லாம் செய்ய வல்லதோ எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என கூறியவர். எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் என்று கூறியவர் வாக்கர். ஆன்சர் பி, வாக்கர். கொஸ்டின் நம்பர் 178, பணத்தின் மதிப்பு. அகப்பண மதிப்பு, புறப்பண மதிப்பு. அகப்பண மதிப்பு, பண மதிப்பு. ஆன்சர் ஏ மற்றும் பி. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1938. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934. இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1935. கொஸ்டின் நம்பர் 181, இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வாழும் இந்திய குடிமகன் டேஸ் என அழைக்கப்படுகிறார். வெளிநாடு வாழ் இந்தியர். கொஸ்டின் நம்பர் 182, நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர். கொஸ்டின் நம்பர் 183. கொஸ்டின் நம்பர் 183, ஐசோதர்ம் என்பது சம வெப்ப கோடு. அப்போ 4 கமா. ஐசோதர்ம் அப்படிங்கிறது சம காற்றழுத்த கோடு. அப்போ 2 கமா. அடுத்தது ஐசோஹைட் அப்படிங்கிறது சம மலை கோடு. அப்போ 3 கமா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோக்கல் அப்படிங்கிறது சம சூரிய வெளிக்கோடு. அப்போ ஆன்சர் 4 கமா, 2 கமா, 3 கமா 1. ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 184. கொஸ்டின் நம்பர் 184. பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாக கொண்ட பண்டங்கள் வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையான அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதை பணம் என்று கூறலாம் என்றவர் ராபர்ட்சன். அடுத்தது ருபியா என்றால் டேஸ் என்று பொருள். ருபியா என்றால் டேஸ் என்பது பொருள். வெள்ளை நாணயம். பணத்தின் குறியீடு எந்த ஆண்டு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது? ஜூலை 15, 2010 தான் பணத்தினுடைய குறியீடு அங்கீகரிக்கப்பட்டது. ஜூலை 15, 2010 உதயகுமார் என்பவரால் அங்கீகரிக்கப்பட்டது. அதாவது படம் வரைஞ்சவர். அடுத்து பொறுத்துக. அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள். இதுவரை அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் மொத்தம் 22. 3 கமா. அரசியலமைப்பில் எத்தனை பகுதிகள் உள்ளன? 25 பகுதிகள் உள்ளன. அப்போ 1 கமா. அரசியலமைப்பில் எத்தனை அட்டவணைகள் உள்ளன? 12 அட்டவணைகள் உள்ளன. அப்போ 4 கமா. குடியரசுத் தலைவர் நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்? மொத்தம் 14 பேர். அப்போ 2. பாருங்கள், மறுபடியும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் 22. அரசியலமைப்பு எத்தனை பகுதிகள் இருக்குன்னா 25. அரசியலமைப்பின் எத்தனை அட்டவணை இருக்குன்னா 12. குடியரசுத் தலைவர் நியமன உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 14 பேர். இப்போ ஆன்சர் 3 கமா, 1 கமா, 4 கமா 2. ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 188. குடியுரிமை பெறும் மற்றும் இலக்கு முறைகள். அதாவது குடியுரிமை பெறும் முறைகள் 5, இலக்கு முறைகள் 3. குடியுரிமை பெறும் முறைகள் 5, இலக்கு முறைகள் 3. 189வது கொஸ்டின். எந்த சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது? 42வது சட்டத்திருத்தத்தின்படி அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 190. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002. அப்போ 4 கமா.
அடுத்தது ஊழல் தடுப்பு சட்டம் 1998 3 கமா. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 2 கமா. அடுத்தது வெளிநாடு மற்றும் சொத்து மசோதா 1 கமா 1 கமா. அப்போ இது 1. அப்போ பாருங்கள், பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம் 2002, ஊழல் தடுப்பு சட்டம் 1998, பினாமி பரிவர்த்தனை தடை சட்டம் 2006, வெளிநாடு மற்றும் சொத்து மசோதா சட்டம் 2005. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 191. வங்கி சேமிப்பு கணக்கில் வங்கி சேமிப்புகளில் எதனை கால வைப்பு என அழைக்கலாம்? வங்கி சேமிப்புகளில் எதனை கால வைப்பு என அழைக்கலாம்? நிரந்தர வைப்பு. ஆன்சர் டி, நிரந்தர வைப்பு. ரூபாய் என்ற சொல் எந்த வார்த்தையிலிருந்து பெறப்படுகிறது? சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து பெறப்படுகிறது. பணம் அதன் பணிகளால் வரையறுக்கப்படுகிறது என கூறியவர் சர் ஜான் ஹிக்ஸ். சர் ஜான் ஹிக்ஸு. கொஸ்டின் நம்பர் 197. கொஸ்டின் நம்பர் 197. கொஸ்டின் நம்பர் 197. கொஸ்டின் நம்பர் 196. அடுத்து பாருங்க, எந்த வெப்பநிலைக்கு கீழ் செடிகள் வளரும்? எந்த வெப்பநிலை கீழ் செடிகள் வளரும்னா 6 டிகிரி செல்சியஸ். அறுவடையின் போது அறுவடைக்கு பின்பு அது நீர் தேவை பயிர் சோளம் தான். சோளம். அதாவது பார்த்தீங்கன்னா, அறுவடையின் போது அறுவடைக்கு பின்பும் அதிக நீர் தேவைப்படும் பயிர் சோளம். பரந்த வேளாண்மை எனப்படுவது வணிக வேளாண்மை. பரந்த வேளாண்மை எனப்படுவது வணிக வேளாண்மை. ராஜபுத்திரர்களில் அதிக வலிமை பெற்றவர் ராணா சிங்கு. அடுத்த 197வது கொஸ்டின் பாருங்க, பாபர். அடுத்து பாருங்க, பாபர் பொறுத்துக்க. பாபர் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, காபூல். பாபர் காபூல். அப்போ 5 கமா. அடுத்து உமாயினு டெல்லி. அப்போ 4 கமா. அடுத்து அக்பர் சிக்கந்தர் 3 கமா. அடுத்து ஷாஜகான் ஆக்ரா 2 கமா. ஷெர்ஷா சாசரம். அதாவது அவர்களுடைய கல்லறை, பாபருடைய கல்லறை காபூல், ஹுமாயூனுடைய கல்லறை டெல்லி, அக்பருடைய கல்லறை சிக்கந்தர், ஷாஜகானுடைய கல்லறை ஆக்ரா, ஷெர்ஷானுடைய கல்லறை சாசரம். அப்போ ஆன்சர் 4 கமா 5 கமா 4 கமா 3 கமா 2 கமா 1. 5 கமா 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 198. புறநக்கிலா கோட்டையை கட்டியவர் ஷெர்ஷா. அக்பரை எதிர்த்த அகமது நகரை ஆண்ட பெண்மணி சாந்தி பீவி. 5வது சீக்கிய குரு அர்ஜுன் தேவை யாரால் கொல்லப்பட்டது? 5வது சீக்கிய அரசு அர்ஜுன் தேவை யாரால் கொல்லப்பட்டார்? ஜஹாங்கீர். கொஸ்டின் நம்பர் 201. நாட்டின் டேஸ் பகுதிகள் வறட்சியானது. 3 1 பங்கு வறட்சியானது. ஆன்சர் ஏ, 3 1 பங்கு வறட்சியானது. பாருங்கள், 2002 சூயஸ் கால்வாய் திறப்பு ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் தூரத்தை சுமார் 4830 கிலோமீட்டர் தூரம் குறைந்தது. எத்தனை கிலோமீட்டர் குறைஞ்சது? 4830 கிலோமீட்டர் குறைஞ்சது. அதாவது சூயஸ் கால்வாயின் காரணமாக இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் எவ்வளோ தூரம் குறைஞ்சது? 4830 கிலோமீட்டர் குறைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 203. முற்போக்கு கொள்கையை கடைபிடித்தவர் பீஸ்வா பாஜிராவ். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 204. கொஸ்டின் நம்பர் 204. புதிய வகை தலைப்பாகை அறிமுகப்படுத்திய ஆங்கில தளபதி அக்னியூ. இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட ஆண்டு 1938 ஜனவரியில் தான் 5 ரூபா புதிய நாணயம் வெளியிட்டாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 206. எந்த ஆண்டு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆண்டுக்கு 10 பவுண்டுகள் என்ற அளவில் குத்தகைக்கு கொடுத்து பம்பாய் தீவை 2ஆம் சார்லஸிடம் பெற்றது? 1668.
பூரந்தர் உடன்படிக்கை டேஸ் என்பவருக்கும் சிவாஜிக்கும் இடையே ஏற்பட்டது. ராஜா செய்சிங்குக்கும் சிவாஜிக்கும் ஏற்பட்டது தான் பூரந்தர் உடன்படிக்கை. கொஸ்டின் நம்பர் 208. வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை ஒழித்தவர் வாரன் காஸ்டிங் தான் ஒழித்தார். கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ். அதாவது வங்காளத்தில் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளைவ், ஒழித்தவர் வாரன் காஸ்டிங். அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்? இரட்டையாட்சி முறையை ஒழித்தவர் வாரன் காஸ்டிங். ஆன்சர் பி. பாருங்கள் 209. அமீர்கான், வாசில் முகமது, கரீம் கான் போன்றவர்கள் யார் அப்படின்னா பிண்டாரிகளின் தலைவர். கொஸ்டின் நம்பர் 210. பாருங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சார்லஸ் உட்டு அறிக்கை, சார்லஸ் கல்விக்குழு எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1854. விதவை மறுமண திட்டம் 1856. அப்போ 4, 5. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்தவாசி போர் 1760. அப்போ 1. அடுத்து பார்த்தீங்கன்னா பக்சார் போர் 1764. அப்போ 2. அடுத்தது பர்மியர் போர் பார்த்தீங்கன்னா 1824. இப்போ ஆன்சர் 4, 5, 1, 2, 3. ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 211. கொஸ்டின் நம்பர் 211 பாருங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 112. கொஸ்டின் நம்பர் 112 பாருங்கள். விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை எங்கு வெளியிடப்பட்டது? வெளியிடப்பட்டதுன்னா அலகாபாத். எங்கு வெளியிடப்பட்டது? அலகாபாத். அடுத்த கொஸ்டின் நம்பர் 213. முதல் பருத்தி நூற்பாலை எங்கே ஆரம்பித்தாங்கன்னா மும்பையில் தான் ஃபஸ்ட்டு. அடுத்தது முதல் ஜன்னல் ஆலை ரிக்ஷா. அடுத்தது முதல் தேயிலை நிறுவனம் அஸ்ஸாமில் தான் முதல் தேயிலை. முதல் எஃகு தொழில் குல்டி. அப்போ ஆன்சர் இ, ஆ, இ. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 214. கொஸ்டின் நம்பர் 214 தவறான இணை. கொஸ்டின் நம்பர் 214 தவறான இணை. உய்யகொண்டான் கால்வாயை கட்டியவர் ராணி மங்கம்பாள். சரி. பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர். சரி. ஆந்திர காளிதாசர் என்று அழைக்கப்பட்டவர் அல்லூரி குப்பண்ணா. சரி. வேலூர் புரட்சியின் போது சென்னை ஆளுநர் சர் தாமஸ் மன்ரோன்னு சொல்கிறாங்க. தப்பு. அப்போ ஆன்சர் டி தவறானது. ஆன்சர் டி. அப்போ வேலூர் புரட்சியினுடைய சென்னை ஆளுநர் யாருன்னா பெண்டிங் பிரபு. அடுத்து 215வது கொஸ்டின் நம்பர் 215. ஆளுநர் நிர்வாகத்தின் முதல் சட்ட உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார்? மெக்கோலா பிரபு. சட்ட உறுப்பினர் யார்? மெக்கோலா பிரபு. அப்போ 4. தக்கர்களை ஒழித்த தலைமை தாங்கிய அதிகாரி மேஜர் ஸ்லீம்மேன். அப்போ 1. அடுத்து ஆற்காடு வீரர் என்று அழைக்கப்பட்டவர் ராபர்ட் கிளைவ். ஆற்காடு வீரர் யார்? ராபர்ட் கிளைவ். வந்தவாசி வீரர் என்று அழைக்கக்கூடியவர் சர் அயர்கூற்று. அப்போ 2. கிபி 1774 முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எலிசா இம்பே. அப்போ 3. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4, 1, 5, 2, 3. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 216. பொதுப்பணி படைச்சட்டத்தை கொண்டு வந்தவர் ராணிங் பிரபு. அடுத்து பாருங்க நாகப்பட்டினம் அதாவது தமிழக கடற்கரை டேஸ் மற்றும் டேஸ் மாவட்டங்களில் புயல் அலைகள் நிகழ்வு மற்றும் பாதிப்புகள் அதிகம். அப்போ புயல் அலை எங்கன்னா நாகப்பட்டினமும் கடலூரில் தான் அதிகம். ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 218. முதல் பர்மிய போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாண்டு உடன்படிக்கை. அப்போ 4. அடுத்தது பக்சார் போர் பார்த்தீங்கன்னா அலகாபாத் உடன்படிக்கை 1. முதல் கர்நாடகா போர்
ஆயிலா சப்ளா உடன்படிக்கை, அப்போ 5, இரண்டாம் கர்நாடக போருக்கு பாருங்கள் பாண்டிச்சேரி உடன்படிக்கை, அப்போ 3, மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கை 2, அப்போ ஆன்சர் 4, 1, 5, 3, 2, ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் 219. முரளி தன்னுடைய சொத்தில் பாதி மனைவிக்கு மீதி 3/1 மகனுக்கும் எஞ்சியது 50,000 தனது மகளுக்கு கொடுத்த எனில் அவருடைய மனைவியின் பங்கை காண்க. 1,50,000 அவருடைய பங்கு 1,50,000, ஆன்சர் டி. அடுத்த கொஷின் நம்பர் 220. கொஷின் நம்பர் 220 பாருங்க. அன்பரசன் ஒரு வீட்டை 17,75,000க்கு வாங்கினால் பின்னர் உட்புறம் 1,20,000 அழகுபடுத்தினார். அதை 20% லாபத்திற்கு விற்றார் எனில் விற்பனை விலையை காண்க. அப்போ விற்றது எவ்வளோ லாபம்? 22,80,000 லாபம். அடுத்தது காயத்ரி ரூ 12,000 15 ஆண்டுகளில் கூட்டு வட்டி தரும் ஒருவருக்கு N ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார். அவர் முடிவில் ரூ 13,250 பெறுகிறார். அப்போ எண்ணினுடைய மதிப்பு என்ன? 2 ஆண்டுகளாம். ஏ ஆன்சர். கணக்கு நமக்கு தேவையே இல்லை, ஓகேங்களா? கணக்கு நமக்கு தேவையே இல்லை. இதுவரை பார்த்தீங்கன்னா 8th சோசியல் சயின்ஸிலிருந்து ஒரு 220 வினா விடைய வீடியோ பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.